வாங்க சீக்கிரமா கதைக்குள்ள போவோமா? அவிரா ஒரு 17 வயசு கிராமத்து பெண். அவ காட்ட ரொம்ப நேசிக்கிறவ. பூ, பறவை, மழை, மரங்கள் எல்லாம் அவளுக்கு பேசிட்டு இருக்க மாதிரியே தெரியும். அவளோட மனசுல பதிஞ்சு இருந்தது. ஒரு நாள் அவளோட பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டி இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவட்ட ஒரு மரபு பொக்கிஷத்தை கொடுத்தாங்க. அது ஒரு தங்கப்பட்ட புல்லாங்குழல். அவங்க சொன்னது, இத நீ ஒரு பனிமழை கொட்டும் மாலையில மலையின் பின்பக்கமா இருக்கிற அண்டை மரத்துக்கு பக்கத்துல போய் ஊதிப்பாரு. உனக்கு திறக்கும் கதவு தெரியும். அது உன்னோட வாழ்வின் உண்மையை உணர்த்தும். அவிராவுக்கு தேடல் ஆரம்பமாச்சு. ஒரு பனிமழை நாள் காட்டுல தனியாக நடந்துச்சு போயிட்டு இருந்த அவிரா. காற்று வீசும் ஒலி, மரத்தின் ஆழமுள்ள அடிகள், மழையால் ஒலிக்கும் காடு. அவள் பாட்டியின் குரல் மனதில ஒலிக்கிறது. அவ ஒரு மரத்து பக்கத்துல நின்னு புல்லாங்குழல ஊதுனாள். மழை திடீர்னு நின்னுட்டு மரம் பிளந்தது. அதுக்கு பின்னால ஒரு ஒளிமயமான நடைபாதை இருந்தது. அங்கதான் அந்தரங்கவனம் இருந்தது. அவ உள்ள போக ஆரம்பிச்சா. அந்தரங்கவனம் அப்படின்னா மனித கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம். வானம் நீல பச்சையாக மாறி மரங்கள் இசையில மிதந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நிழலும் உயிருடன் நகர்ந்துட்டு இருந்துச்சு. அங்க அவள் சந்திச்ச முதல் உயிரினம் வனசீலி. பறக்கும் பூக்கள் மாதிரி பறக்கும், மனித உணர்வுகளால பேசக்கூடிய ஒரு உயிரினம். வனசீலி சொல்லுச்சு, உன்னோட உள்ளம் உண்மையாக இருந்தால் நாங்கள் உன்னோட இருப்போம். பொய்கள் நிழல்கள்ல மறைஞ்சு போயிடும். வனசீலிகள் அவளுக்கு ஒரு சோதனை வச்சாங்க. அவள் வாழ்க்கையில தவிர்க்க விரும்பிய உண்மைகளை கண்டுபிடிக்க கடவுளின் கண்ணாடி மாதிரி ஒரு நீர் நிலத்தில அவள் பார்த்தால் மட்டும் அவர்கள் பேசுவார்கள். அவிரா தன்னையே பார்ப்பதற்கு துணிஞ்சிட்டா. அவளோட வலிமை, கலக்கம், பயம், தன்னம்பிக்கை அனைத்தையும் நேர்ல பார்த்தா. அங்கிருந்து கடந்து போனாள். பிறகு அவள் சந்திக்கிறாள் திமிர் நரிய. அது ஒரு ஆழ்ந்த குரல்ல பேசுச்சு. நீ யாருன்னு உனக்கு தெரியுதா? நீ இங்கே வந்ததே பைத்தியக்கார தேடல் இல்லை. அது ஒரு மரபின் மீட்டெடுக்கும் பொறுப்பு. அவிராவுக்கு ஒரு அதிர்ச்சி. அவள் பாட்டி நீண்ட வருடங்களுக்கு முன்பு அந்தரங்கவனத்தின் காவலாளியாக இருந்திருக்கிறாள். அவள் மரணம் ஒரு சோதனைக்காகவும் அழிவை தடுக்கும் விதமாகவும் நடந்திருக்கிறது. மாயா ஆந்தைகள் புத்தகங்களாக மாறும். அவை திறந்தால் பேசும். அவை அவிராவுக்கு சொல்லுச்சு, நீ மூடப்பட்ட கண்களுக்கு ஒளியாக வருவாய். ஆனால் நேரத்தை வெல்வதற்கு ஒரு அசாதாரண உயிரினத்தை கொண்டு வர வேண்டும். அருணத்ராகோன். அவிரா அந்த உயிரினத்தை தேடப் போகிறாள். அது வெறும் விலங்கு அல்ல, அது ஒரு காலச்சுழற்சி. அது நிழலில் மறைந்து பயணிக்கிறது. அவளுக்குள் உள்ள நம்பிக்கையே அதை காண உதவுகிறது. இந்நிலையில் மனித உலகிலிருந்தே ஒரு கையாண்ட மந்திரவாதி தானிஷ் அந்தரங்கவனத்தின் சக்தியை கையகப்படுத்த அந்த உலகத்திற்குள் நுழைகிறான். அவிரா மற்றும் உயிரினங்கள் எதையும் செய்வதற்கு முன்னே அந்த உலகம் சிதறும் நிலைக்கு வருகிறது. அவிரா வனசீலிகள், திமிர்நரி மற்றும் உயிருள்ள காடுகளுடன் இணைந்து ஒரு பெரிய மாயப்போர். அருணத்ராகோன் ஒரு வானவில் மின்னலாக பறக்கிறது. அவிரா தன் உள்ளத்தில் ஒளிக்கதிராக அவனை அழைக்கிறாள். அந்த ஒளி அந்தரங்கவனத்தின் சக்தியை மீட்டெடுக்க உதவுகிறது. அவிரா போரில் வெற்றி பெறுகிறாள். மாயா ஆந்தைகள் சொல்கின்றன, நீ இனிமேல் மனித உலகுக்கும் மறைந்த உலகுக்கும் இடையில் பாலம். உனது குரலே மறந்த குரல். அவிரா அந்தரங்கவனத்தின் புதிய காவலனாக நியமிக்கப்படுகிறாள். கதையின் நெறி, நம்பிக்கையும் உண்மை உணர்வுகளும் இருந்தால் மறைந்த எதையும் மீட்டெடுக்க முடியும். இரகசிய உலகம் நம்முள்ளேயே தொடங்குகிறது. ஓகே, பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.